Hi, welcome to Student Max 10th Maxல exercise 2.3ல 5th sum பார்க்கலாம். What is the time 100 hours after 7 am அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது இப்போ டைம் வந்து 7 மணி மார்னிங், சரியா? இப்போ 100 ஹவர்ஸ்க்கு அப்புறம் எவ்வளோ டைமாக இருக்கும் அப்படின்னு நம்மளை கேட்குறாங்க. இப்போ ஒன் டேவுக்கு எவ்வளோ ஹவர்ஸ்னு நம்மளுக்கு தெரியுமா? 24 ஹவர்ஸ்னு தெரியும் இல்லையா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதை எழுதிடுவோம். ஒன் டேவுக்கு 24 ஹவர்ஸ்னு எழுதியாச்சு. இப்போ நம்மளுக்கு டைம் வந்து 7 o'clock. அப்போ ஆஃப்டர் 100 ஹவர்ஸ்க்கு அப்புறம் அப்படின்னா நம்ம இதை 100 என்ன பண்ணிக்கலாம், ஆட் பண்ணிக்கலாம், சரியா? இப்போ 24 ஹவர்ஸ்க்கு அப்படிங்கிறதுனால இப்போ 7 AM கொடுத்துருக்காங்க இல்லையா? அதனால் நம்ம 7 அப்படியே வச்சுக்கலாம். இப்போ ஆஃப்டர் 100 ஹவர்ஸுங்கிறதுனால நம்ம 100 என்ன பண்ணிக்கிறோம், ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ கான்குரண்ட் எக்ஸு மோட் வேல்யூ என்ன வரணும்னா 24ஆல் டிவைட் பண்ணும், சரியா? அப்போ 107 கான்குரண்ட் எக்ஸு mod 24. இப்போ இந்த 107 நம்ம 24ஆல் டிவைட் பண்ண போகிறோம். ஸோ எத்தனை டைம்ஸ் அப்படின்னு வரும் அப்படின்னா 4 டைம்ஸ் வரும். இப்போ 96, ரிமைண்டர் என்ன வருது பாருங்கள், 11. அப்போ ரிமைண்டர் என்ன வந்ததோ அதுதான் டைம். இப்போ கோஷன்ட் என்ன வருதோ அதுதான் டே. அப்போ ஆஃப்டர் 4 டேஸ்க்கு அப்புறம் எவ்வளோ டைமாக இருந்திருக்குன்னா 11 o'clock இருந்திருக்கும். ஸோ அது ஏஎம்மா பிஎம்மா அப்படின்னா பிஎம், சாரி ஏஎம்மாக இருக்கும், சரியா? அப்போ therefore 100 hours after 7 am is 11 am. எப்போ? ஆஃப்டர் 4 டேஸ், சரியா? இந்த சம் புரிஞ்சுதா? பாருங்கள், நம்மளால் இப்போ வந்து 100 ஹவர்ஸ்க்கு அப்புறம் அப்படின்னா நம்மளால் கவுண்ட் பண்ணிகிட்டு இருக்க முடியாது. அதனால் நம்ம எந்த இதை யூஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்னா இந்த மாடு வேல்யூ, இந்த மாடு சிம்பிள் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஃபார்மேட்டை யூஸ் பண்ணி நம்ம இந்த சம்மை போடுறோம். இப்போ இதே மாதிரி பாருங்கள், இப்போ 6th சம் பாருங்கள். வாட் இஸ் த டைம் 15 hours பிஃபோர் 11 PM? இதுவும் அதே மாதிரி தான் போட போகிறோம். பாருங்கள், ஈஸி தான். சொல்யூஷன், ஒன் டே இஸ் ஈக்குவல் டு 24 hours, சரியா? இப்போ இங்கே 11 PM கொடுத்துருக்கிறதுனால இது 12 ஹவர்ஸில் கொடுத்துருக்காங்க. இப்போ இதை 24 ஹவர்ஸாக ஃபஸ்ட்டு நம்ம கன்வெர்ட் பண்ணிடுவோம். 11 PM அப்படின்னா ஆல்ரெடி ஃபஸ்ட்டு 12 ஹவர்ஸ் முடிச்சிருக்கோம் இல்லையா? அப்போ 12 ஹவர்ஸ் முடிஞ்சது ப்ளஸ் இப்போ நம்ம இருக்கிறது ரன்னிங்கில் இருக்கிறது 11 PM. ரெண்டையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா இப்போ நம்மளுக்கு டைம் வந்து 23 ஹவர்ஸாக இருக்குது. ஸோ இது புரியுதாமா உங்களுக்கு? இப்போ ஃபஸ்ட்டு சம்மில் 11 AM கொடுத்துருந்ததுனால 11 நம்ம அப்படியே எடுத்துட்டோம். ஆனால் இங்கே என்ன கொடுத்துருக்காங்கப்பா, பிஎம்னு கொடுத்துருக்காங்க. அதனால் நம்ம இதை 24 ஹவர்ஸ்க்கு கன்வெர்ட் பண்ணுறதுக்காக ஒரு 12 ஆட் பண்ணோம் அப்படின்னா 23 ஹவர்ஸ்னு வந்துருச்சு. இப்போ பாருங்கள், 15 ஹவர்ஸ் பிஃபோர்னு கொடுத்துருக்கறதுனால இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம், 15 ஹவர்ஸ் பிஃபோர்னா இப்போ டைம் 23, 15 ஹவர்ஸ் பிஃபோர்னா 15 சப்ராக்ட் பண்ணுறோம். கான்குரண்ட் எக்ஸு மாட் 24னு கிடைக்குது, சரியா? இப்போ 23லேருந்து 15 சப்ராக்ட் பண்ணிடுவோம். அப்போ 8 கான்குரண்ட் எக்ஸு மாட் 24. இப்போ யூஸ்வலாக என்ன பண்ணுவோம், இந்த 8ஐ 24ஆல் டிவைட் பண்ணுவோம் இல்லையா? 8 டிவைடட் பை 24, 0 டைம்ஸ் தான் வரப்போகுது. ஸோ 0, ரிமைண்டர் 8. இப்போ இதில் நம்ம என்ன கன்க்ளூட் பண்ணிக்கலாம். அப்போ 8 o'clock இருக்கும். 15 ஹவர்ஸ்க்கு முன்னாடி எவ்வளோ டைமாக இருந்திருக்கும், 8 o'clock இருந்திருக்கும், சரியா? அப்போ 0 இருக்குது பார்த்தீங்களா, அதனால் இது 0 டேவாக இருந்திருக்கும். அப்போ therefore 15 hours before 11 PM is 8 AM, the same day. ஸோ இந்த ரெண்டு சம்மும் ரொம்ப ஈஸி தான். நீங்கள் மாடல் ஃபார்மேட்டை யூஸ் பண்ணி போட்டிங்க அப்படின்னா இந்த ரெண்டு சம்மும் உங்களுக்கு புரிஞ்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ டு ஆல்.